அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பான வணக்கங்கள்ப்பா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அவங்களுக்கான நோட்டிபிகேஷனை வெளியிட்டுட்டாங்க. செய்யலாம் மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளவு, என்னைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறத மொத்தமா என்ன பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செய்யலாம் 12ஆம் தேதி ஜூலைல வந்து எக்ஸாம் நடத்துறதா என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. எப்பப்ப அப்ளை பண்ணணும், செய்யலாம் அதுல அப்ளை பண்ணதுல திருத்தங்கள் செய்வதற்கான டேட் என்னென்ன, குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிற மொத்தமாவே என்ன பண்ணிட்டாங்க டீடைல்ஸ். இதுல போஸ்டிங் என்னென்ன போஸ்டிங் வேக்கண்டா இருக்கு, எவ்வளவு போஸ்டிங் வேக்கண்டா இருக்கு அப்படிங்கறதை என்ன பண்ணிட்டாங்க மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காங்க. செய்யலாம் அதை தான் என்ன பண்ண போறோம், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். செய்யலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அறிவிக்கை நாள். செய்யலாம் என்னது 25/4/2025 என்ன பண்ணாங்க வந்திருக்கு. செய்யலாம் எப்ப இதுக்கு இதுல இணையவழி செய்யலாம், அதாவது இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அப்படின்னு கொடுத்து என்ன கொடுத்திருக்காங்க 24/5/2025. கரெக்டா ஒரு மாசம் கேப் கொடுத்திருக்காங்க. செய்யலாம் அதாவது மே 24ஓட என்ன ஆகுது, இதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான டேட் முடியுது. செய்யலாம் இன்னையில இருந்து நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனா மே 24ஆம் தேதி தான் என்னது கடைசி அப்ளை பண்றதுக்கான டைமா கொடுத்திருக்காங்க. செய்யலாம் அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ளை பண்ணும்போது ஒரு சில ஃபால்ட் இருக்கும். செய்யலாம் ஒரு சிலருக்கு ஃபால்ட்டோலையோ இல்லை எதுலையோ மிஸ்டேக் இருக்கலாம். செய்யலாம் அந்த மாதிரி விண்ணப்பங்கள்ல ஏதாவது திருத்தங்கள் செய்யணும் அப்படின்னா அதற்கான கால அளவுகளை என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. 29/5 அப்ப இருந்து 31/5 வரைக்கும் கிட்டத்தட்ட என்னது 1 2 3 நாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதுக்காக ஒதுக்கி இருக்காங்க. செய்யலாம் 29ல இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மே மாசம். செய்யலாம் அதாவது என்னது அப்ளை பண்றதுக்கான டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு 3 நாள் கொடுக்குறாங்க. அந்த 3 நாள்ல நம்ம அப்ளை பண்ணதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலோ அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் வந்து எக்ஸாம் ஃபீஸ்க்கு பேமெண்ட் கட்டாம இருப்பாங்க. சில அப்ளை பண்ணிட்டு அதுக்காகவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு 3 நாள் கொடுக்குறாங்க. அந்த 3 நாள்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். செய்யலாம் அதற்கப்புறம் என்ன பண்ண முடியாது, எந்த விதமான கரெக்ஷனும் நம்மளால பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணலாம், இன்னையில இருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மாசம் 24ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. செய்யலாம் அப்ளை பண்ற பட்சத்துல யாராவது தவறுகள் செய்திருந்தால் அவங்களுக்காக திருத்தம் செய்வதற்கான நேரம் தான் என்னது இந்த 29/5/2025 டு 31/5/2025 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. எக்ஸாம் டேட் எப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12/7 அதாவது ஜூலை 12ஆம் தேதி என்ன பண்ணிட்டாங்க எக்ஸாம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. எப்பப்ப காலையில 9:30 இருந்து மதியம் 12:30 வரைக்கும் என்னது எக்ஸாம் டைம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓஎம்ஆர் வேற என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்ப புதுசா மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப குழப்பமான ஓஎம்ஆர்லாம் என்ன பண்ணல கொடுக்கல. அதனால என்ன ஆகுது நமக்கு பிளஸ் தான். செய்யலாம் ரொம்ப குழப்பத்திற்குரிய ஓஎம்ஆர் கிடையாது. அதனால எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுங்க. செய்யலாம் 12ஆம் தேதி ஜூலைல என்ன பண்ணிருக்காங்க எக்ஸாம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. காலையில 9:30 டு மதியம் 12:30 வரைக்கும் என்னது எக்ஸாம் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செய்யலாம் அந்த டேட்டா தான் என்ன பண்ணிருக்காங்க கீழே கொடுத்திருக்காங்க. செய்யலாம் இது வந்து என்னது எக்ஸாம்ல கரெக்ஷன் அப்ளை பண்ணதுல கரெக்ஷன் வரக்கூடிய 3 நாட்கள். செய்யலாம் அது மட்டும் இல்லாம என்னென்ன இதெல்லாம் கொண்டு போக கூடாது அப்படிங்கறது என்ன பண்ணிருக்காங்க அவங்க கிளியர் அண்ட் கட்டா சொல்லியிருக்காங்க. போனு இது போக நிறைய என்ன பண்ணக்கூடாது எக்ஸாம் ஹாலுக்குள்ள அலௌடு இல்லை அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பதவிகள் மற்றும் காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. செய்யலாம் கிராம நிர்வாக அலுவலர்ல மொத்தம் எவ்வளவு போஸ்டிங் இருக்கு 215 போஸ்டிங் இருக்கு. செய்யலாம் இது மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்க ஒட்டுமொத்தமா கொடுத்திருக்காங்க. ஓவராலா வேக்கண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3935 போஸ்டிங் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. அப்ப 3935 காலிப்படியினங்களுக்கான அறிக்கை என்ன பண்ணிருக்காங்க வெளியிட்டிருக்காங்க. சில இது வயது வரம்பு என்ன இருக்குன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சில அதாவது நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியை விட இப்ப விஏஓக்கு 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் வச்சுக்கங்க. நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வயது வரம்பு கிடையாது. செய்யலாம் அதாவது நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அதுல வயது வரம்பு இருக்கு. இப்ப நீங்க 10th தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு இந்த 32 வயசு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் என்னது உச்சபட்ச வயசா இருக்கும். செய்யலாம் ஆனா நீங்க டிகிரி வரைக்கும் குவாலிஃபைடு அப்படின்னா அதுக்கு வயது வரம்பே கிடையாது. ஏன்னா நீங்க எத்தனை வயசு வரைக்கும் வேணா என்ன பண்ணலாம் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறது இருக்கு. அதை தான் என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. செய்யலாம் இங்க பாருங்க. ஆனா கிராம நிர்வாக அலுவலருக்கு குறைந்தபட்சம் எந்த வயது வரம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 வயது என்ன பண்ணிருக்கணும் நம்ம பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். காலேஜ் என்ன பண்ணிருக்கணும் முடிச்சு வருவாங்க பாத்தீங்களா, அந்த 21 வயது பூர்த்தி அடைந்திருந்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும் விஏஓக்கு நம்மளால செலக்ட் ஆக முடியும். செய்யலாம் 18 வயசுனா மத்ததுக்கு ஸ்டார்டிங். செய்யலாம் 18 கம்ப்ளீட் ஆச்சுனாலே நம்மளால எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியும். ஆனா 21 கம்ப்ளீட்டட் ஆயிருந்தா என்ன பண்ண முடியும் விஏஓக்கு குவாலிஃபைட். செய்யலாம் இது அதிகபட்ச உச்சபட்ச வயது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு கேஸ்டுக்கும் தனித்தனியா கொடுத்திருப்பாங்க. செய்யலாம் ஒவ்வொரு ஜாதி வாரியாக என்ன பண்ணுவாங்க
அவங்களுக்கு உச்சபட்ச வயது வரம்பு தனித்தனியா குடுத்திருப்பாங்க. இதுல கல்வி தகுதிய பொறுத்து என்ன ஆகும்? இது மாறுபாடு இருக்கும். சரிங்களா? இது கல்வி தகுதியை பொறுத்து மாறுபடும். அதையுமே என்ன பண்ணியிருப்பாங்க? கீழ குடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க. குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதியை விட அதிகமான பொதுக்கல்வி தகுதியை பெற்ற பின்வரும் இருக்கக்கூடிய இந்த பிரிவினரை சேர்ந்தவர்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. சரிங்களா? அப்ப நீங்க காமனா ஒரு டிகிரியோ அல்லது மாஸ்டர் டிகிரியோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வயது வரம்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் என்ன பண்ணியிருக்காங்க? நம்ம படிச்சிருக்கத வச்சு நமக்கு குடுத்துருக்காங்க. சரிங்களா? இது மாரி நெறைய இருக்கு. சரிங்களா? அவங்க குடுத்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து ப்ராப்பரா கரெக்ட்டா அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? அதுவும் கடைசி நேரத்துல அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யாரும் இருக்க வேண்டாம். சரிங்களா? முன்னாடியே என்ன பண்ணிருங்க? அப்ளை பண்ணிருங்க. ஏதாவது கரெக்ஷன் இருக்க பட்சத்துல அப்பதான் நம்ம அத கண்டுபிடிச்சு என்ன பண்ண முடியும்? அவங்க குடுத்திருக்கக்கூடிய அந்த 3 நாட்கள நம்மளால சரி செய்ய முடியும். சரிங்களா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்னது? போஸ்டிங் மொத்தம் 3935 அப்ளை பண்றதுக்கான டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மாசத்துல என்ன ஆயிட்டாங்க? 24ஆம் தேதி வரைக்கும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? 24/5/2025 வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு குடுத்துட்டாங்க. அதனால எல்லாரும் கூடிய சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள்ப்பா. சரிங்களா? நல்லபடியா எக்ஸாம்க்கு பிரிப்பேர் ஆயிருப்பீங்க. சரிங்களா? நல்லபடியா கரெக்ட்டா அப்ளை பண்ணிட்டு கரெக்ஷன் எதுவும் வராத மாதிரி பார்த்துக்கங்க. சரிங்களா? எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.